வெரி குட் மார்னிங். தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் மாநில தலைவர் செந்தில்குமரன் பேசுறேன். ஸோ இப்போ நம்மளோட ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரியில பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், நம்மளோட ஹாஸ்டல் பில்டிங்க்கு கமர்ஷியல் டாக்ஸ் ரெசிடென்சியல் உள்ள பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக சீவேஜ் அண்ட் வாட்டர் கமர்ஷியல் இருந்து ரெசிடென்சியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன, இதை பத்தி வந்துட்டு மெம்பர்ஸ் ஒருத்தரும் ஃபோன் பண்ணி உள்ள கேட்டாங்க. ஒரு கம்ப்ளீட் டேட்டா உள்ள கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு உள்ள பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா உள்ள எடுப்போம். இது சம்பந்தமா இந்த கேஸை வாதாடின அட்வொகேட் அபர்ணா நந்தகுமார் மேடம் அவர்களை நேரில் போய் சந்திச்சுட்டு இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அவங்க கிட்ட வந்து ஒரு நம்மளோட போர்டு மெம்பர்ஸோட உள்ள போயிட்டு இது அவங்கள பார்த்து சந்திச்சுட்டு அது டீல் வாங்கணும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அவங்க வாங்கி கொடுத்ததுக்காக அவங்கள நேரில் போயிட்டு அவங்களையும் அவங்களோட டீமையும் வந்து நம்ம ஆனர் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இது எப்படி, யார் இந்த அபர்ணா நந்தகுமார், அப்புறம் இது எங்கிருந்து இது ஆரம்பிச்சது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் மாதிரி உள்ள எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்களோட தலைவர் வந்துட்டு அனந்தராமன் சார், தமிழ்மணி மேடம், சௌமியா மேடம், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம சென்னையில் இயங்கிட்டு இருக்க சங்கம் மாதிரி அவங்க கோயம்புத்தூர்ல ஒரு சங்கம் அமைச்சிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து சில வருடங்களா வந்து நம்ம அசோசியேஷன் மெம்பர் எல்லாருக்கும் அவங்க பழக்கம். 2-3 தடவை நம்ம அவங்கள வந்து நேரில் சந்திச்சிருக்கோம். அடுத்ததா அவங்க வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரி விலக்கு வந்தது எல்லாருக்கும் உள்ள தெரியும். இந்த கேஸை கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்க ஒரு 40 பேர் சேர்ந்து அந்த கேஸ் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஃபைல் பண்ணி கோர்ட்ல அபர்ணா நந்தகுமார் மேடம் இது பண்ணி நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ள வச்சு வாதாடி அவங்க வந்து இந்த வந்து நமக்கு வந்து முதல் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஹாஸ்டல் இண்டஸ்ட்ரிக்கு ஜிஎஸ்டி செல்லாது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஏன் செல்லாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டீட்டெயில்டா வந்து கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தாங்க. கிராமப்புறங்களில் இருந்து வரும் ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வரும் குழந்தைகள் மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில மாசம் நம்ம வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கும் 6,000 ரூபாய்க்கும் ஒரு மாசம் வாடகை ஃபுல்லா இது பண்ணி 3 வேளை சாப்பாடு. இத நமது மத்திய அரசு, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து அவங்க டேபிளுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்து நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது வந்து ஆர்டராவே வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஜிஎஸ்டி வரி விலக்கு நமக்கும் நம்ம விடுதிகளில் தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைச்சது. அதே டீம் திரும்பவும் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அண்ட் வந்து வாட்டர் அண்ட் சீவேஜ் அண்ட் இபி இது 3க்காகவும் அவங்க வந்துட்டு இந்த கேஸ் ஃபைல் பண்ணாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாத இன்னும் ஒரு சில ரூல் சேர்த்து வந்து இதை ஃபைல் பண்ணாங்க. மேஜரான டீம் வந்து கோயம்புத்தூர்ல தான் உள்ள பண்ணாங்க. இதுல திரும்பவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று உள்ள வந்திருக்குது. இதுல மட்டும் என்னன்னா ஒரு கண்டிஷன் பேர்ல வந்து அவங்க உள்ள கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த டீம் யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது உள்ள கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா கார்பரேஷன் வந்துட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்துட்டு அப்போஸ் பண்ணாங்க. ஏன் சப்போஸ் பண்றாங்க அப்படின்னா ஏன்னா முன்னால கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லி அபர்ணா மேடம் வந்து பயங்கரமா உள்ள பேசினாங்க. பட் அந்த மாதிரி கொடுக்க முடியாது, ஜிஎஸ்டி கொடுத்த மாதிரி இது கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா ஹாஸ்டல் பில்டிங் அப்படின்னு ஒன்று உள்ள சொல்லிட்டு ஹாஸ்டல் பிசினஸ் மட்டும் அங்க உள்ள ரன் ஆனா பரவாயில்ல. இப்ப அதுலயே வந்து வேற ஏதாவது இப்போ ஒரு 2வது தளத்துல மட்டும் ஹாஸ்டல் இருக்கு, முதல் தளத்துல ஒரு குடித்தனம் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வேற ஏதாவது கடைகண்ணிகள் வேற துறை வேற வியாபாரம் சார்ந்து ஒரு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து பொருந்தாது. பட் இந்த மாதிரி நீங்க மொத்தமா கொடுக்கும் பட்சத்துல அது வந்து எல்லாரும் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால நீங்க அதை கொடுக்க கூடாதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து கார்பரேஷன் வந்து ஆப்போசிட் லாயர் வந்து பயங்கரமா இது பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ள நம்ம லாயரும் விடல, அவங்களும் பதிலுக்கு அவங்களும் பேசியிருக்காங்க. ஒரு பில்டிங்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு கமர்ஷியல் வந்துட்டு நாங்க வந்து வரி விலக்கு அளிக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னதன் பேர்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் உள்ள வந்திருக்கு. ஸோ இது முழுமையாக எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வந்துட்டு ரிலீவ் கிடையாது. இது ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில உங்க பில்டிங் வந்துட்டு ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணி உள்ள இது பண்ணணும். அப்போ வந்துட்டு அது கோர்ட்ல உள்ள போயிட்டு இது முழுமையா இது ஹாஸ்டல் பில்டிங் மட்டும் தான் இங்க ரன் பண்றோம் அப்படிங்கிற ஆய்வுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு நமக்கு முழுமையா வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வேவரும் வாட்டர் அண்ட் சீவேஜ் டாக்ஸ் வேவரும் வந்து உள்ள நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட டீடைல்டு. இந்த சிறப்பு மிக்க இதுவும் வந்து வாங்கி கொடுத்தவங்க வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். இன்னும் டீடைல்டா உள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபர்ணா மேடம் வந்து அட்வொகேட் அவங்களே ஒரு நாள் வந்து நம்ம இந்த ஜெனரல் பாடி மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாள் ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நம்ம இதுல சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்கீங்க, இப்போ வந்து நம்ம ஹாஸ்டல் ஓனர்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிறோம், இதுல எவ்வளவு பேர் ஓன் பில்டிங் உள்ள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஓன் பில்டிங் வச்சிருக்கவங்க யாரெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கவங்க எல்லாரும் நம்மளோட இசி மெம்பர்ஸ்
உங்களோட ஸ்டேட்டோட ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட உங்களோட டேட்டாஸ் வந்து உள்ள கொடுங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லாமே வந்து நம்ம ரெண்டல் பில்டிங் தான் உள்ள நடத்திட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஹவுஸ் ஓனர் யார் இணக்கமாக உள்ள இருக்கிறாங்க, அவங்க இதை போய் எடுத்து சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க, இல்லை புரிஞ்சுட்டு இந்த மாதிரி வேணும் இல்லை அவங்களே நம்ம கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்டை அவங்களுக்கு உள்ள கொடுத்து இந்த புரிதலை கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேவர் இது பண்ணுறதுக்கான ஹெல்ப் வந்து நீங்கள் உள்ள பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம ஒரு சுமூகமாக உள்ள நம்ம வந்து உள்ள எடுத்துகிட்டு போகணும்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து உள்ள அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ இவங்க அந்த மீட்டிங்க்கு நம்ம அவங்களையும் கூட்டு வரலாமா அப்படிங்கறத வந்து போர்டில் பேசி டிஸ்கஸ் பண்றோம். யாரெல்லாம் இருக்காங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று இது பண்ணுங்க. ஸோ எவ்வளோ பேர் வருவான்னு தெரிஞ்சு அதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அந்த மேடமே வர வச்சு நம்ம ஒரு மீட்டிங் ஒன்று வந்து ஆர்கனைஸ் பண்ணுவோம். உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் மேடம்கிட்ட உள்ள கேளுங்க. அது எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம அசோசியேஷன் சார்பாவோ இல்லை தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் எடுத்து நம்ம கோர்ட்டில் போட்டு அதை வின் பண்ணி உள்ள. ஸோ இது வந்து இதுதான் இதோட ஃபுல் கிளாரிட்டி. எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு கடன் வந்த உடனே அது முன்னுக்கு பிறனான முறையில் கருத்துக்களை வந்து உள்ள தெரிவிக்கிறதுல எனக்கு எப்போதுமே விருப்பம் இல்லை. தேவையான நேரத்துக்கு கரெக்டா உள்ள வந்து அது உள்ள கொடுப்போம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உள்ள அப்படி இது நமக்கு தேவையான ஒரு விஷயம். இதுக்கு மேல டீடைல்டு நான் வந்து மேடம் உள்ள வச்சு உள்ள வரும்போது நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்துக்கலாம். தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பா கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷனுக்கு நம்மளோட போர்டு மெம்பர்ஸ், ஃபவுண்டர் மெம்பர்ஸ், சிசி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னால என்ன நடந்தது, எங்க நடந்தது, அந்த விஷயம் யார் அதுக்காக பின்னால நின்று வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரியாம எல்லாம் நான் தான் செஞ்சேங்கிற மாதிரி எடுத்து வீடியோ போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. முன்னால ஒரு வீடியோ போட்டு ஐயோ அது அவங்க போட்டாங்க, மறுபடியும் அடுத்த வீடியோலயே அவர்களை கூட தப்பு இல்லாம செய்ய தெரிய மாட்டேங்குது சிலருக்கு. இதுதான் என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிறது, இதுதான் டீட்டெயில் நடந்தது. இதை பத்தி நிறைய கருத்துக்கள் வேற மாதிரி வந்து பதிவு இருக்கு. இதுதான் நடந்தது. உங்களுக்கு இதோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து நான் நம்மளோட சங்கத்தோட இந்த குரூப்ல நான் கீழே உள்ள வைக்கிறேன். கிருஷ்ணன் ராமசையோட 2வது ஜட்ஜ்மெண்ட் காப்பி 57 பேஜஸ் வந்து அதுல உள்ள இருக்கு. இதை டீடைல்டா உள்ள இருக்கு. இதை படிச்சுக்கங்க. இது ரிலேட்டடா என்னென்ன டேட்டாஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத அடுத்து நடக்க போற லோக்கல் மீட்டிங்ல உங்களோட இசி மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தெரியலன்னா எந்த நேரத்திலையும் ஸ்டேட்டோட நம்மளோட கன்சர்ன் ஜாயிண்ட் செக்ரட்டரி உள்ள கேளுங்க. அதுவும் உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, உங்களுக்கு அது டேட்டா கிடைக்கலாம், என்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு அந்த லாயரே கூட்டு வந்து வச்சு நம்ம வந்து அவன் மேடம் வர வச்சு ஒரு நாள் இது பண்ணி நம்ம டிஸ்கஷன் உள்ள எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஹாஸ்டல் ஓனர்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பாக அட்வொகேட் அபர்ணா மேடத்துக்கும் இந்த கேஸை 2வது முறையா இது வரலாற்று கேஸை பதிவு வந்து கோர்ட்ல போட்டு அவங்க ஜெயிச்ச கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் அவர்களுக்கும் தமிழ்மணி மேடம், அனந்தராமன் சார், சௌமியா மேடம் அனைவருக்கும் எங்களோட சங்கம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.